அல் குர்ஆனை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், ரெகுலராக பார்க்குறவர் தான், அவருக்கு இன்னும் டவுட்டு தீரல. உண்மையாலுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்தாரா, கடலை பிளக்கவில்லையா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாலுமே கடலை பிளக்கவில்லை. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலே இல்லை. இல்லாத கடலை எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிளந்திருக்க முடியும்? ஃபிரௌன் வாழ்ந்த இடத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் வாழ்ந்த இடத்துல 140 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடல், எந்த கடலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆதாரம் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, மூசாவே நீங்கள் இரவு நேரத்தில் புறப்படுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லுவான். அது 2 வசனங்கள் தள்ளி சூரிய உதயம் ஆனவுடன் இருவரும் சந்தித்து கொண்டார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமும் ஃபிரௌனுடைய படையும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு வரும். ஸோ அதையெல்லாம் வைத்து இந்த புவியீர்ப்பு ரீதியாக அந்த இடங்களில் ஆய்வு பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்து அந்த சமுதாயத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது. சுழுமுனை பிளந்து அவர் காப்பாற்றப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க இல்லையா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஈசா நபி சொல்கிறாங்க இல்லையா. எதை போய் தட்டணும்? பள்ளிவாசல் கதவியாக தட்டணும், இல்லை சர்ச்சு கதவியாக தட்டணும்? எதை தட்டணும்? இறைவன் தட்டினா திறக்கும், இறைவனுடைய கதவை தட்டணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. பள்ளிவாசல் கதவு, அந்த சர்ச்சு கதவு, வீட்டு கதவியாக போய் தட்ட முடியும்? இறைவனுடைய ரூஹு தங்கி இருக்கும் இடத்த நம்மளுடைய உணர்வு சென்று தட்டி 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 அது திறந்துருச்சு, நம்ம ரூஹுடைய அந்த ஒளியை நம்ம உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா இறை உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அதோடைய உண்மை மறைபொருளாக இருக்கின்றது. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், மூசா நபி அந்த சமுதாயத்துக்கு பயிற்றுவிக்கிறார். இரவில் புறப்படுங்கள் என்றால் குர்ஆன் வசனம் வரும், அந்த வீடியோ நான் லிங்க் தரேன். இரவில் புறப்படுங்கள் என்றால் அந்த சமுதாய மக்களுக்கு சூழ்முனை கருமை நிறமாக இருந்த பொழுது மூசா நபி அவர்கள் பயிற்றுவித்தார்கள். சூரிய உதயமானவுடன், விடியல் கிடைத்தவுடன் அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டார்கள். அதாவது மூசா நபியுடைய சமுதாயமும் ஃபிரௌனுடைய படையும் சந்தித்து கொண்டார்கள். ஃபிரௌனுடைய படையை நெருங்கினார்கள். நெருங்கியவுடன் மூசா நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றி கொண்டான். ஃபிரௌனுடைய படை மூழ்கடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அப்படின்னா அவர்களுக்கு ஒளி ஏற்பட்டவுடன், இறை அருள் கிடைத்தவுடன் இறைவன் அவர்களை காப்பாற்றி கொண்டான். ஃபிரௌனுடைய படையை அவன் தோல்வியை கொடுத்தான். இறைவன் தோல்வியை கொடுத்தான். அதுதான் அவருடைய விளக்கமாக இருக்கின்றது. அந்த வீடியோவை நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், ஆதாரத்தோட என்னென்ன அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் தரேன். மூசா நபி உண்மையிலே கடலை பிளந்தார்களா, அல்லது சுழுமுனை பிளந்து அவர்களுக்கு ஒளி ஏற்பட்டவுடன், சூரிய உதயமானவுடன் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னா அவருடைய போல். அதாவது ஒளி ஏற்பட்டவுடன் இறைவர்கள் கிடைத்து இறைவன் அவர்களை பாதுகாத்தான். அதே மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். இதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோட லிங்க் தரேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் அது என்னென்னு புரியும். நிறைய ரெகுலராக பார்க்கணும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, புதுசாக பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியாது. ஸோ அதை டீட்டெயிலாக பொறுமையாக பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் நான் போட்டு விட்றேன். இன்னொரு விஷயம் குர்ஆனினுடைய வசனங்களுடைய விளக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஈஸி மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு குர்ஆனுடைய விளக்கத்தை படித்தவங்க, கல்வியாளர்கள் நீங்களே அந்த விளக்கத்தை எடுத்துக்குவீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன ஒரு வழக்காக இருந்தது அப்படின்னா மக்களுக்கு மத்திய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, இன்றைய காலத்தில் என்ன வழக்கம், இன்றைய காலத்தில் என்ன ட்ரெண்டிங்கு, சோஷியல் மீடியா, சினிமா, அந்த மாதிரி தானே, ஹாலிவுட் படங்கள், அதுதானே ட்ரெண்டாக இருக்குது. அது பின்னாடி தானே மக்கள் போகிறாங்க. மக்களுக்கு மத்தியில் எது பிரபலமாக பார்க்கப்படுது? சினிமா ஸ்டாரு, சினிமா, அந்த மாதிரியான ஒரு அல்டிமேட்டான விஷயங்கள் தானே மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும். இந்த பூமி ஆரம்பித்தது, மனித சமுதாயம் ஒரு நாகரீக வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஒரு காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று தலை தூக்கும், ஒவ்வொன்று மக்களுக்கு மத்தியில் ட்ரெண்டாக இருக்கும், ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படும். மூசா நபி காலத்தில் என்ன ட்ரெண்டாக இருந்தது? மேஜிக், அதாவது மேஜிக் காட்டுறது, மேஜிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, வித்தை காட்டுறது இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மேஜிக் பண்ணுறது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் பிரபலமாக இருந்தது. யாரோ ஒரு ஆள் மேஜிக், அதை கைத்தடியை போட்டாங்க, பாம்பாக மாறிடுச்சு அப்படின்னா
பெரிய ஆளுப்பா, பெரிய வித்தகாரன் தான் அப்படின்னு நம்புவாங்க. அதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேஜிக்காரனுக்கே ஒரு தலைவன் மாதிரி, ஒரு பெரிய ஆள் மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கைத்தடி போட்டார்னா அது பெரிய பாம்பா மாதிரி இருக்கிற மேஜிக்காரனுடைய பாம்பையில் விழுங்கிடும். அப்போ எல்லாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிலீவ் பண்ணி கட்டுப்படுவாங்க. நீங்கள் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஈசா நபியுடைய காலத்தில் மருத்துவம் தான் சிறந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மருத்துவம் தான் வந்து சிறந்து விளங்குவாங்க மக்கள். அந்த காலகட்டத்தில் மருத்துவம் அற்புதத்தை எல்லாம் தான் மக்கள் நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இறைவன் மருத்துவத்தை, பல அற்புதங்களை, செத்தாரை எழுப்புகின்ற அற்புதங்களை, பல மருத்துவ முறைகளை எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தான். உணவை மல்டிப்ளை பண்ணக்கூடிய முறைகளை அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தான். ஸோ அதே ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்துலேயும் ஒவ்வொரு வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன ட்ரெண்டாக இருந்தது? கவி பாடுவது. கவியிலேயே வந்து சண்டை போடுவாங்க. இப்போ அல்குரான் வந்து ஒரு கிராத்து நான் ஓதுறத வேணால் ஒரு வீடியோ, ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டு விட்றேன். எப்படி கவி பாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது கவிதை கிடையாது, வகி. கவிதை கிடையாது, வகை. ஆனால் அதோடைய தொய்வு என்னமா இருக்கும், அதோடைய ஸ்லாங் என்னமா இருக்கும், கவி பாடுற மாதிரியே இருக்கும், இனிமையாக இருக்கும். الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء. குரானையே படித்து யாரோ ஒரு ஆள் குரானுடைய வசனங்களை விளங்கி கேட்டாங்கன்னா அப்படியே வந்துடுவாங்க இஸ்லாத்தின் பக்கம். அந்த மாதிரி தான் அதோடைய குரானுடைய அந்த ஸ்லாங் வந்து அப்படி தான் இருக்கும். அதாவது கவி பாடுற மாதிரியே மென்மையான சொற்களாக மக்களுக்கு மத்தியில் உள்புகுந்து மனதை வந்து இலகுவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக குரானுடைய ஸ்லாங் இருக்கும். கிராத் ஓதுறோன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் நபி ஸல்லல்லாஹு கிராத்து மக்காவில் ஓதுவாங்க இல்லையா, அந்த கிராத்தை கேட்டு எத்தனை மக்கள் வந்து அப்படியே இஸ்லாத்துக்கு பக்கம் வந்தாங்க. அந்த குரானுடைய அந்த வசனங்களை கேட்டு ஓதுற அந்த ஒரு ஸ்லாங்கை கேட்டு, அந்த ஒரு இனிமையை கேட்டே வந்து மக்கள் வந்துடுவாங்க. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு கிராத் ஓதுறாங்க அப்படின்னா தொழுகையில். ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் என்ன வந்து ஒரு பிரபலமாக இருந்தது மக்களுக்கு மத்தியில், கவி பாடுறது. ஒரு சண்டை, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு, அல்ல ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கும் சண்டை அப்படின்னா கூட இவர் கவிதையிலே வந்து சண்டை போடுவார். கவிதையிலே அவர் திட்டிடுவார். உள்ள ஒரு மறைப்பொருள் வச்சு கவிதையிலே திட்டுவார். ஆப்போசிட் இருக்க என்ன பண்ணுவார், ரிட்டன் வந்து அதில் ஒரு விஷயத்தை வச்சு கவிதையிலே திருப்பி திட்டுவார். அந்த மாதிரி தான் வந்து அந்த புலவர்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜாவை புகழணுன்னா கூட கவியிலே புகழ்ந்துருவாங்க. ராஜாவை திட்டணுன்னா கூட என்ன பண்ணுவாங்க, கவிதையில் உள்ள ஏதாவது மறைபொருள் வச்சு திட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி கவிதையிலேயே வந்து ஒரு விடுகதையிலேயே வந்து கவிதைக்குள்ளே விடுகதையை வச்சு பல அந்த மாதிரியெல்லாம் சண்டை போடுவாங்க அந்த காலகட்டத்தில். அதுதான் வந்து பிரபலம். கவி பாடுவது, ஒரு விடுகதை சொல்கிறது, விடுகதையில் ஒரு மறைபொருளை ஒழித்து வச்சு இன்னொருத்தர் திட்டுறது, அதுதான் வந்து பிரபலமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. குரானுடைய ஸ்லாங்கு வந்து அப்படித்தான் இருக்கும், கவி பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக், அடிப்படை. இப்படி தான் வந்து குரானுடைய அந்த காலத்தில் என்ன வழக்கோ, அந்த காலத்தில் என்ன ட்ரெண்டோ, அந்த காலத்தில் என்ன பிரபலமாக இருந்தோ அதனுடைய ஸ்லாங்கு படி தான், அதனுடைய தன்மை படி தான் அல் குரானும் இறங்கியது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஏன்னா அல் குரான் அப்படிங்கிறது உட்காந்து ஜேர் ஜபர் போட்டு, அலிப்பேத்தே அப்படி ஜேர் ஜபர் போட்டு உட்காந்து ஒரு எழுத்துக்களாக எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. அப்படிங்கிறத விஷயத்தையும் அறிஞர்கள் இருக்கீங்க இல்லையா, குரான் ஓதக்கூடிய மக்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அல் குரானும் அந்த மாதிரி எழுதப்பட்டது கிடையாது. இப்போது இதில் ஒரு மார்வலஸ் குரான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோடய சகோதரர் நிறைய பேர் வந்து எனக்கும் வந்து அனுப்பி வைக்கிறீங்க, இவருடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இவரும் நிறையா சொல்கிறார், ஒன்றும் நல்லதும் சொல்கிறாரு, தீயதும் சொல்கிறாரு. சாரா அம்மையார் வந்து இப்ராஹிமுடைய ஒய்ஃப் இல்லை, ஜீசஸுடைய வருகை.
ஸோ எல்லாமே வந்து அது இல்லை நோண்டி இப்படியெல்லாம் குரானை ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரியெல்லாம் குரானை ஒவ்வொரு எழுத்துக்களை போட்டு இந்த எழுத்துக்களை இது பாரு கோணையாக போட்டிருக்காங்க, அதனால் இதுக்கு வந்து இது மீனிங் இல்லை, இதுக்கு வந்து வேறு ஏதோ மீனிங்கு, அப்படியெல்லாம் குரானை ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. குரான் வந்து இவர் ஆய்வு பண்ணுறதுலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. மிகப்பெரிய அறிஞர்களுக்கே வந்து கன்ஃபியூஸாகி ஓடிடுவாங்க. ஏன்னா இறைவனும் சாதாரண மக்களுக்கு தான் குரானை வந்து இறக்கி வச்சான். அனைத்து சமுதாய மக்களுக்கு தான் குரானை கடைப்பிடிக்கிறத எழுதி வச்சுனா தவிர உங்களுக்கு புரியாத குரானை எழுதி வச்சு நாளைக்கு சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். இவர் சொல்கிற விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது. மக்களுக்கு வந்து குரான் ஓதுறவங்களுக்கு அது புரியாது. அந்த மாதிரி குரானை போட்டு ஒவ்வொரு ஆயத்துக்களையும் ஒரு சில போட்டு அதை இதில் மேட்ச் பண்ணி இதில் மேட்ச் பண்ணி குரானே ஒருத்தன் படிக்கவே மாட்டான் அப்படிங்கிற நிலைக்கு போய் இவருடைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இங்கிலீஷில் தான் எடுக்கிறார் அவர், மார்வலஸ் குரான் அப்படிங்கிறவர். அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டியதில்லை. குரானை நீங்கள் அணுகணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இவர் ஆய்வு பண்ணுற மாதிரியெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் ஆழமாக எல்லாம் குரானில் கருத்துக்கள் கிடையாது. குரானில் வெளிப்படையான வசனங்கள் உள்ளன. பல சட்டங்கள், திருமண சட்டங்கள், ஜகாத் சட்டங்கள், இன்னும் எப்படி நல்லொழுக்கத்தோடு வாழணும், எப்படி நம்பிக்கை கொள்ளணும், எப்படி ஈமான் கொள்ளணும், எப்படி நயவஞ்சகம் இல்லாமல் உண்மையாளர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையை, அந்த மாதிரி வெளிப்படையான வசனங்களும் இன்னும் மறைவான முத்தஷபிஹாதான வசனங்கள், எப்படி ஞானம் படுது, எப்படி அறிவாற்றல் படுது, எப்படி இறையல் கிடைக்கிறது, எப்படி மேன்மை அடைகிறது, அந்த மாதிரியான வசனங்கள் முத்தஷபிஹாதான வசனங்களாக உள்ளது. ஸோ குரானை அணுகும்போது இவர் அணுகிற மாதிரி நம்ம அணுக வேண்டியதில்லை. அழகான முறையில் நம்ம அணுகினாலே குரானுடைய பல விளக்கங்கள் உங்களாலேயும் நீங்கள் வெளிப்படையாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ குரான் அப்படிங்கிறது எழுதப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது யார் புரிஞ்சுக்கணும்? குரானை அணுகக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் குரான் ஒவ்வொரு எழுத்துக்களாக எழுதப்பட்டது கிடையாது. குரான் வந்து எப்படி இறக்கப்படுது? ஒரு வரலாறாக, ஒரு நல்லுபதேசமாக, ஒரு வழிகாட்டுதலாக இறக்கப்படுது. எப்படி இறக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த பிறகு 21 ஆண்டுகள் அல் குரான் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்களுக்கு உபதேசமாக, மக்கள் ஒரு தவறான பாதை ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நபியின் மூலமாக இறைவன் இதுதான் சரியான வழி, இதை கடைபிடிங்க அப்படின்னு எச்சரிப்பான். இன்னும் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் பதில் சொல்லுவான். ஸோ அது 21 ஆண்டுகள் அந்த குரான் இறங்கியது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், மக்கள் எந்த மாதிரி செயல்படுவாங்க, அதற்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக தான் அல் குரான் உபதேசங்களாக, ஒரு வரலாறாக, ஒரு ஹிடன் ஸ்டோரியாக, அந்த மாதிரி தான் வந்து அல் குரான் இறக்கப்பட்டது. உட்கார்ந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக எழுதப்பட்டது அப்படிங்கிறது இல்லைன்னு நீங்கள் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படி இறக்கப்பட்டது? அல் குரான் என்பது உபதேசங்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வரலாறாகத்தான் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்வார்? அவரே எழுதி வைக்க மாட்டார், மனப்பாடமாக வைத்துக் கொள்வார், ஒரு சில நேரங்களில் மறந்து விடுவார். அதற்காக என்ன பண்ணுவாங்க? வஹியுடைய கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு, ஜிப்ரீல் வந்துட்டார் அல்லது வஹியுடைய கனெக்ஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா உடனே போய் ஒரு பணியாளர் அதுக்கு இருப்பாங்க. வஹி எழுதுறதுக்குன்னே அவருடைய சகோதரர்களோ அல்லது சஹாபாக்களோ எழுத படிக்க தெரிந்தவர் வந்து இருப்பாங்க. உடனே போய் எழுதுங்க, வஹி வருது அப்படின்னு சொல்லி குரான் வசனங்கள் அந்த இறங்க, ஞானம் அந்த வஹியுடைய தொடர்பு இறங்க 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 அப்படியே எழுதுவாங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அப்படியே எழுதுவாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிக்க தெரியாது இல்லையா, அந்த எழுதியவரையே அல்லது படிக்க தெரிந்தவரையே ஓதி காமிக்க சொல்லுவாங்க. ஓதி காமிச்சு அதை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. கேட்டு சரியாக அவர் எழுதியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு தொய்வில் தான், இந்த ஒரு முறையில் தான் அல் குரான் என்பது இறக்கப்பட்டது. ஸோ நாம் அந்த அல் குரானை எப்படி அணுகணும்? இந்த மாதிரி அணுகணும். அல் குரானை யாரையாவது ஓத சொல்லி நாம் அதை கேட்கணும். அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு வரலாறு, ஒரு வசனங்களை மட்டும் இடையில போய் இப்படியே பிடிச்சிக்க வேண்டியது. இந்த வசனத்தில் இது பார்த்தியா, இப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு இடையில போய் ஒரு வசனத்தை எடுத்து அந்த குரானை இந்த மாதிரி நீங்கள் அணுகக்கூடாது. இந்த மாதிரி அணுகுனீங்கன்னா நீங்கள் 74 85,000 கூட்டமாக தான் போவீங்க. உங்களுக்கெல்லாம் குரான்லேருந்து ஒரு தகவலை, ஒரு விளக்கமும் உங்களால் எடுக்க முடியாது. குரான் வந்து ஒரு வரலாறாக ஒரு 110 வசனங்கள் இறங்குச்சு அப்படின்னா
அந்த வசனங்களில் முன்ன என்ன சொல்லப்படுது பின் என்ன சொல்லப்படுது அப்படிங்க முழுமையாக பார்க்கணும். ஒரு இடையில ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு பார்த்தியா இந்த குரான் வரி இப்படி இருக்குது பார்த்தியா அவனால் நான் இப்படி தான் போவேன் அப்படின்னா இப்படியே போக வேண்டியதான். குரான் வந்து அந்த வசனம் அதனுடைய ஆரம்பம் என்னவோ முடிவு என்னவோ முழுமையாக ஒரு ஆளை ஓத சொல்லி அதை நம்ம அமைதியான முறையில் கேட்கணும். என்ன பண்ணணும்? கேட்கணும். பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம முழுமையாக கேட்டு அந்த வரலாறு என்ன வரலாறு சொல்கின்றது, அது யாரை பார்த்து சொல்கிறது, எந்த மக்களை பார்த்து சொல்லுது, அது எதுக்காக சொல்லப்பட்டது, எந்த சமுதாயம் எந்த சூழ்நிலையில் அந்த குரான் வசனம் யார் எந்த சமுதாய மக்களுக்காக எந்த மக்களுக்காக இறக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒரு வரியுமே கிட்ட கேட்கணும். ஒரு வரியும் மட்டுமா கேட்கணும்? அந்த முழு குரான் வசனங்களையும் அமைதியான முறையில் உட்கார்ந்து கேட்டு அதற்கு பிறகுதான் அதிலிருந்து ஒரு விடையை எடுக்கணும். அதிலிருந்து ஒரு கியாஸ், அதாவது ஒரு விளக்கத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணுமே தவிர ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்குனீங்க அப்படின்னா இந்த குரான் உங்களுக்கு நிச்சயமாக நேர் வழி காட்டாது. அதுக்கு பதிலாக என்ன காட்டும்? உங்களுக்குள்ள குழப்பத்தை தான் அது ஏற்படுத்தும். குரான் வசனங்களை நீங்கள் இதை போல் அணுகணும். அப்போ ஒரு முத்தஷபிகாதான ஒரு வசனங்களாக இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்டோரிக்கு மூசா நபியுடைய வரலாறு சூரா காஃபெல்லாம் வந்து ஹிடன் ஸ்டோரி தான், மறைவான ஞானத்தை தரக்கூடிய வசனங்கள். நீங்கள் தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துக்குள்ள சூரா காஃபை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்கன்னா ஓதிட்டே இருக்கணுமா அல்லது படித்தால் என்ன மறைபொருள் இருக்குது அப்படி தெரிஞ்சு அதை கடைப்பிடித்து வாழணுமா? அதை கடைப்பிடித்து வாழ்ந்தால்தான் உங்களுக்கு நன்மை தீமை பிரித்தெறியக்கூடிய அறிவாற்றலும், அதாவது இந்த பித்னாவோட இந்த ஆகத்துடைய காலகட்டத்தில் எது நன்மை எது தீமை எதுவும் தெரிய மாட்டேது இல்லையா? எல்லாமே நன்மையாக தான். எல்லாம் தஜ்ஜால் சொல்கிறதும் மது குடிக்கிறவனும் நன்மை தாங்க, மது ஒரு சிப் அடித்தா நல்லா தாங்க இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி தான் விற்கிறான். தம் அடிக்கணும் அதான் பண்ணுறான், வட்டிக்கு விடுறவனும் அப்படி தான் சொல்கிறான். எல்லாம் சொல்கிறவனும் நன்மை தான் சொல்கிறான். வீடு லோன் வாங்கி வீடு வாங்கணும் அப்படிங்கிறவனா என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன லோன் வாங்கி வீட்டை வாங்கி போடுங்க, 4 பில்டிங் கட்டி விடுங்க, வட்டிக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறவன் நல்லது தான் சொல்கிறான். ஆனால் நமக்கு என்ன தெரியணும்? நன்மை தீமை பிரித்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஞான அறிவு வந்து இருக்கணும். அதுக்கு தான் சூரா காஃபு நீங்கள் ஓதாதீங்க, அதனுடைய மறைப்பொருள் என்னன்னு பார்த்து நீங்கள் கடைப்பிடிங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ கான்செப்டில் நன்மை தீமை வந்து உங்களுக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னால எல்லாம் நல்லதாக தான் இருக்கும், எல்லாம் அலங்காரமாக தான் இருக்கும். அதில் என்ன நன்மை இருக்குது, என்ன உள்குத்து என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எல்லா விஷயத்துலையும் எல்லா அலங்காரத்துலேயும் உள்குத்து ஒன்று இருக்கும். எவன் உங்களை அணுகி நல்லா இருக்குது அப்படின்னு காட்டுறானோ அவனுக்கு அதில் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் அதுக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது இல்லை அவனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத என்ன புரியும். அதுக்குள்ள உங்களுக்கு ஞான அறிவு நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய அறிவு ஆற்றல் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு சூரா காஃபை நீங்கள் விளக்கத்தை புரிந்து கொண்டு அதில் என்ன இறைவன் உங்களுக்கு அறிவு ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வழி என்ன கற்றுத்தரான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை கடைப்பிடித்து வாழ்ந்தால்தானே உங்களுக்கு ஞான அறிவு கிடைக்கும். ஸோ சூரா காஃபுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள என்ன பண்ணணும்? ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு நோண்டிட்டு உட்காரக்கூடாது. மொத்த சூரா காஃபுடைய 110 வசனங்களையும் ஒரு ஆளை ஓத விட்டு உட்காந்து கேட்கணும். அமைதியான முறையில் நீங்கள் தனியாக உட்காந்து கேட்கணும். கேட்டால் அதில் என்ன மறைமுகமாக என்ன சொல்லப்படுது, வெளிப்படையான என்ன சொல்லப்பட்டுள்ளது, அதில் என்ன மறைப்பொருள் இருக்கின்ற அப்படின்னு உங்களால் அதை கேட்டால் தான் ஒரு வரலாறாக ஒரு ஹிடன் ஸ்டோரி அப்படின்னு நினச்சி அது மறைவான பொருள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு அதோடைய விளக்கங்கள் வந்து புரிய வரும். இதே மாதிரி எல்லா குரானுடைய வசனங்களும் நான் சொல்கிறேன், எல்லா குரானுடைய வசனங்களும் அது எழுதப்பட்டது கிடையாது, அது வரலாறாக இறக்கப்பட்டது. அது எப்படி இறங்கியதோ அந்த மாதிரியான ஒரு வழியில் நீங்கள் அமைதியான முறை அந்த குரான் வசனத்தை கேட்டிங்க அப்படின்னா ஒரு வரியை மட்டும் கேட்காம அனைத்து குரான் வசனங்களையும் ஒரு அத்தியாயங்களையும் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இறக்கப்பட்ட அந்த முன் சென்றதையும் பின் சென்ற வரிகளையும் சேர்த்து நீங்கள் பார்த்து அதோடைய விளக்கத்தை நீங்கள் கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்களுடைய எண்ணத்தில் அதை ஓட விட்டு அதன் மூலமாக ஒரு விளக்கத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த குரானுடைய வசனங்களுடைய உண்மையான விளக்கம் வந்து இதன் மூலமாக தான் உங்களுக்கு